ஓகே ஃபைன். நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 2 இருக்கு இல்லையா, ஜிகேல ஜாக்ரஃபி ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கோதாவரி அமைப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? கோதாவரி அமைப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய தீபகற்பத்தின் இது நீண்ட ஆற்று அமைப்பு. இந்திய தீபகற்பத்தில் இது நீண்ட ஆற்று அமைப்பு. சரிங்களா? இது கரெக்டு தான். சரிங்களா? ஓகே. இந்திய தீபகற்பத்தில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இது 3வது பெரிய ஆறு. இது தப்பு. கோதாவரி பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறு இல்லை, அது என்னது, கிழக்கு நோக்கி பாயும் ஆறு. அதுலேயே அது அடிபட்டு போயிடுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இந்திய தீபகற்பத்தில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இது 3வது பெரிய ஆறு. இதுவும் தப்பு. அப்போ மேலே மேற்கு பாயில கிழக்குன்னு சொன்னீங்களே, அப்போ இது கிழக்கு இருக்கு, இது சரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு. ஏன்னு சொன்னால் இது 3வது பெரிய ஆறு கிடையாது, ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பெரிய ஆறு இதுதான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு தென்மேற்கு பருவமழையால் அதிக மழை பெற முடியவதில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா இது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மழை மறைவு பகுதிகளில் அமைந்துள்ளது. கரெக்டு தான். சரிங்களா? கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ரெண்டுமே சரி. ஏ வந்து ஆருக்கு சரியான விளக்கம். சரிங்களா? ஓகே, நீங்கள் வந்து லெசன்ஸை வந்து நல்லா தெளிவாக படிக்கும்போது ஏன் வந்து இந்த தென்மேற்கு பருவமழை வந்து தமிழகத்திற்கு அதிகமான மழைப்பொழிவை தரலை அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. இது மூலிமா நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அப்போ வடமேற்கு பருவமழை தான் நம்மளுக்கு தமிழகத்துக்கு அதிகமான மழைப்பொழிவை தருதுன்னு நீங்கள் இதுலேயே நீங்கள் கெஸ்ஸிங்க்கு வந்துடுறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், ஓபேக் அதை பார்த்தீங்கன்னா சரியாக இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓபேக் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பு, சிஎன்ஜி கலப்பு நைட்ரஜன் வாயு, ஐஆர்இடிஏ இந்திய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளர்ச்சி முகமை, ஓஎன்ஜிசி எண்ணெய் மற்றும் நைட்ரஜன் வாயு நிறுவனம். சரிங்களா? ஓபேக்னு சொன்னால் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். சரிங்களா? பெட்ரோலியம் இது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சரிதான். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. சரிங்களா? இது ஓகே தான். ஓபேக்னு சொன்னால் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு தான். கரெக்டு. சிஎன்ஜின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் தான் சிஎன்ஜின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வாயுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு இது. மீத்தேன் வாயு. சரிங்களா? கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். சரிங்களா? மீத்தேன் வாயு இது. இங்கே நைட்ரஜன் வாயுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் தப்பு. சரிங்களா? அதே போல் ஐஆர்இடிஏ அப்படின்றது இந்திய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளர்ச்சி முகமை. கரெக்டு. சரிங்களா? உங்களுக்கு தமிழில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால், இதில் வந்து புரியலன்னு சொன்னால் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்குங்க. சரிங்களா? மேலே வந்து கொஷின் பேப்பரில் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க, கீழே தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ரொம்ப ஓவராக வந்து மொழிபெயர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது இது கரெக்டு தான். 3ம் கரெக்டு தான். ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி எண்ணெய் மற்றும் நைட்ரஜன் வாயு நிறுவனம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓஎன்ஜிசியோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். சரிங்களா? நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது நைட்ரஜன் வாயுலாம் கிடையாது. சரிங்களா? நேச்சுரல் கேஸ் தான். அதனால் 1, 3 மட்டும் சரி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா SNH1A, SNH3, SNH5, SNH6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகள் அதன் இணைப்பு இடங்களை வந்து குறிக்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கேட்டிருக்கேன், சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த SNH அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன விரிவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் நேஷ்னல் ஹைவேன்னு அர்த்தம். சூப்பர் நேஷ்னல் ஹைவே அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மளுக்கு ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த கொஷினே ரிப்பீட்டட் ஆகி வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் இல்லை, அதனால தான் இந்த கொஷின் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? SNH1A அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எதற்கான ஒரு நெடுஞ்சாலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஜெய்ப்பூர் ஆக்ரா. ஜெய்ப்பூர் ஆக்ரா. SNH1Aன்றது ஜெய்ப்பூரையும் ஆக்ராவும் இணைக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் SNH3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதன்காட் ஜலந்தர். பதன்காட் ஜலந்தர் இந்த ரெண்டு பகுதி இணைக்கக்கூடிய இதுதான் SNH3. SNH5 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுலேயே பாருங்கள் டெல்லி, ஆக்ரா, நாக்பூர், ஹைதராபாத், பெங்களூரு. சரிங்களா? டெல்லி, ஆக்ரா, நாக்பூர், ஹைதராபாத், பெங்களூரு. இது டெல்லியிலேருந்து கிட்டத்தட்ட பெங்களூரு இங்கே வரைக்கும் சவுத் வரைக்கும் வரக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை தான் இந்த SNH5. சரிங்களா? ஓகே. SNH6 பார்த்தீங்கன்னா மும்பை, நாக்பூர், ரூர்கேலா, தான்பாத். சரிங்களா? இதை இணைக்கக்கூடியது தான் SNH6. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. சரிங்களா? ஓகே, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, சிகரத்தினுடைய பேர் கடல் மட்டத்திலேருந்து அதனுடைய உயரம் அதை கொடுத்துட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் 1 ரேஞ்சுக்கான கொஷின் பேப்பர் இது. அதனால தான் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த மகளு, மனசலு, அன்னபூர்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திபேத்து, நேபாளம், சீனா சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிற சிகரங்கள் இதெல்லாம். இந்த கஞ்சன்ஜங்கா மட்டும்தான் இந்தியா சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அதனுடைய உயரம் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க, அதுவே போதும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சன்ஜங்காவுடைய கடல் மட்டத்துலேருந்து உயரம் பார்த்தீங்கன்னா 8598. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுக்கு நேராக இருக்கிறதே அதுக்கு ஆன்சர் தான். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. 8598 சிகரம், உயரமான சிகரம். சரிங்களா? கஞ்சன்ஜங்கா. சரிங்களா? அதாவது உலக லெவலில் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சொல்லுவாங்க. இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா தான் உயரமான சிகரம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, கொடுக்கப்பட்டவற்றில் நிறுவனங்களை தலைமையகத்துடன் சரியாக பொருத்தி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. தென்னிந்திய பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். தென்னிந்திய பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குங்க? சென்னை. சரிங்களா? சென்னையில் தான் இருக்குது. ஓகே. ஹால்டியா பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட். ஹால்டியா பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட் எங்கே இருக்குங்கன்னா மேற்கு வங்கம். சரிங்களா? இந்திய எண்ணெய் நிறுவனம். இந்திய எண்ணெய் நிறுவனம் எங்கே இருக்குங்க? புதுடெல்லி. சரியா? தேசிய கரிம ரசாயன தொழில் நிறுவனம். தேசிய கரிம ரசாயன தொழில் நிறுவனம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பை. சரிங்களா? ஜஸ்ட்டு இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமானது. எக்கனாமிக்ஸ் ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலையும் ரொம்ப முக்கியமானது. கரண்ட் ஈவெண்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே காய்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு வரோம். இதே மாதிரி யூனிட் வைஸாக நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து போடுறேன். நீங்களும் ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? நான் போடுறதையும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடாது. நான் ஒரு ஸ்டெப்பு போகிறேன்னா நீங்கள் அதை விட 4-5 ஸ்டெப்பு முன்னாடி போகணும். நீங்கள் ஃபார்வர்டாக போகணும். சரிங்களா? என்னை விட பின்னாடி நீங்கள் தங்கியிருக்கக்கூடாது. அது தவறு. சரிங்களா? ஏன்னா நான் சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனா பயனுள்ள வகையில் நான் தந்துட்டுருக்குறேன். ஆனால் நீங்கள் இன்னும் சக்ஸஸ் ஆகணும். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஓடணும், அதிகமாக படிக்கணும். நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா கூட நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சரிங்களா? சீக்கிரம் வேலை வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு எக்ஸாம் வரப்போகுது. கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.